ஓ வந்துட்டீங்களா? இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச ஃபுட்டு தெரியுமா? முட்டை தான். ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்டாலே போதும், நமக்கு தேவையான ப்ரோட்டீன், விட்டமின், காப்பர், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட வந்துட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம்? பெருசாக முட்டையை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பாட்டில் இருக்கா, இந்த பாட்டிலுக்குள்ள இந்த முட்டையை அனுப்ப போகிறேன். அனுப்பலாமா? நல்லா புஷ் பண்ணலாம். இப்போ என்னால் இந்த முட்டையை உள்ளே அனுப்ப முடியல. பார்த்தீங்கன்னா பாதி முட்டை வந்து வெளியே பிஞ்சு போய் வந்துருச்சு. அண்ட் இந்த முட்டையும் பார்த்தீங்கன்னா உள்ளே போகவே இல்லை. அண்ட் நானும் எவ்வளவோ ஃபோர்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன், கரெக்டாக உள்ளே போக மாட்டேங்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். இந்த முட்டை இருக்கு இல்லையா, இந்த முட்டையை நான் தொடவே போகிறதில்ல. இப்படி ஓரமாக எடுத்து வச்சிட்டேன். தொடவே போகிறதில்ல. இந்த முட்டையை தொடாமையே அப்படியே நான் புஷ் பண்ண இல்லையா, அந்த மாதிரிலாம் புஷ் எல்லாம் பண்ணாமையே இந்த முட்டையை வந்து நான் இந்த பாட்டிலுக்குள்ளே அனுப்ப போகிறேன். சாத்தியமா? அது முடியுமா? முடியாதுதான் நினைக்கிறீங்க. அந்த ட்ரிக்கை தான் நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். சேராமா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த முட்டையை நான் பெருசாக தொட போகிறதெல்லாம் இல்லை, தொடாமையே வந்து ஃபுல்லாக இந்த முட்டையை வந்து உள்ளே அனுப்ப போகிறோம். இதுக்கு நமக்கு முக்கியமான தேவைப்பட்ட பொருள் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில். இந்த பாட்டிலை நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ இந்த பாட்டிலோட வாய்ப்பகுதி இருக்கு இல்லையா, அது வந்து முட்டையோட சைஸை விட பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் சின்னதாக இருக்கக்கூடாது. மாடரேட் சைஸாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நல்லா ஒர்க் ஆகும். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல ஒரு சின்ன பேப்பர் எடுத்துக்க போகிறேன். இந்த பேப்பரை நல்லா மடிச்சுட்டு இந்த பேப்பரை வந்து பற்ற வைக்க போகிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் வந்து நம்ம வந்து ஒரு நெருப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து பேரண்டல் கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். தயவு செஞ்சு உங்கள் பேரண்ட்ஸை வச்சுட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் மட்டும் தனியாக பண்ணக்கூடாது. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பேப்பரை பற்ற வைக்க போகிறோம். இந்த பேப்பர் எரிஞ்சிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுறோன்னா, இந்த பேப்பரை பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு முட்டையை மேலே வச்சிடறேன். ஸோ முட்டையை நான் டச் பண்ணவே இல்லை, ஜஸ்ட்டு பற்ற வச்சுட்டு உள்ளே தூக்கி போட்டுட்டு முட்டையை மேலே மட்டும் வச்சேன். முட்டை பாட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பூம்னு உள்ளே போயிடுச்சு. கவனிச்சிங்கல்ல? இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இப்போ சொல்லிட்டாங்க. முதல்ல அந்த பாட்டிலுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் மாலிகூல்ஸ் இருந்திருக்கு. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு பேப்பரை பற்ற வச்சுட்டு அந்த பேப்பரை உள்ளே தூக்கி போட்டேன். இந்த ஹீட்டால என்ன ஆகும்னா, உள்ள இருக்க நிறைய ஏர் மாலிகூல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி பாட்டிலை விட்டு எஸ்கேப் ஆகி வெளியே போயிடும். இப்படி போயிட்டு இருக்கிறப்ப தான் நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையை எடுத்து அது மேலே வச்சேன். அண்ட் உள்ள அந்த பேப்பர் வந்து ஆல்ரெடி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பொருள் எரியணும்னா அதுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ உள்ள இருக்க மிச்ச மீதி ஆக்சிஜனை வந்து கன்சியூம் பண்ணிட்டு அந்த பேப்பர் எரிஞ்சு முடிஞ்சிடும். இப்படி முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிலுக்குள்ள ரொம்ப ரொம்ப கம்மியான ஏர் மாலிகூல்ஸ் தான் இருக்கும். அதாவது உள்ள வந்து ரொம்ப கம்மியான ஏர் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் இருக்கும். எப்போவுமே காற்று பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஏரியாவிலேருந்து லோ ப்ரெஷர் ஏரியாவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும், வெளியே வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது, பாட்டிலுக்குள்ளே லோ ப்ரெஷர் இருக்குது. ஸோ வெளியே உள்ள காற்றெல்லாம் எப்படியாவது நான் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அந்த பாட்டிலுக்குள்ளே போக ட்ரை பண்ணும். ஆனால் நடுவில் ஒரு முட்டை இருக்குல்ல, அந்த முட்டை வந்து அவ்வளோ ஈஸியாக விடாதா. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த காற்றெல்லாம் நான் எப்படியாவது உள்ளே போகணும்னு சொல்லிட்டு முட்டையே ஃபாஸ்ட்டாக தள்ளிட்டு காற்றெல்லாம் உள்ளே போயிடும். அதனால தான் வந்து இந்த முட்டை ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக முட்டை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டோம். அண்ட் அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? மணி 1:30 ஆயிடுச்சு. எனக்கு இப்போ லஞ்ச் டைம். நான் போய் எக் பிரியாணி சாப்பிட போகிறேன். பாய்.